ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கொழும்புல தான் நிற்கிறோம். கொழும்பு வந்து புறக்கோட்டை ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அடியில் நிற்கிறோம். நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் கொழும்பு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றதையும் அதை சுற்றி இதில் பக்கத்தில் ஒரு மரக்கரை வீதியோர மரக்கரை சந்தை ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டிட்டு இதுக்கு பக்கத்தில் வேற என்ன இடம் இருக்கிறன்றதை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப்போறேன். அதுக்கு முன்னே யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகணும். ஓகே, பாருங்க, இதுதான் வந்து கொழும்பு பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு. நான் வந்து இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னத்தை காட்ட போறேன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து பாருங்க ஒரு நெரிசலாக இருக்குது, சனி நெரிசல். அப்படியே உங்களுக்கு இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டை காட்டிட்டு அப்படியே இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளை தான் உங்களுக்கு காட்டப்படும். அதோட வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு வீதியோர மரக்கரை சந்தை ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்க. இங்கே வந்து சகல இடத்துக்கும் போறதுக்கு பஸ்ஸுகள் நிற்குது பாருங்க. அப்படி அங்கே முன்னங்க ஏசி பஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பாருங்க எல்லா பஸ்ஸும் நிற்குது. ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் தான் இது. இந்தியாவில் வந்து முன்னே பாருங்க ஏசி பஸ் அங்கால நிற்குது. எல்லா இடத்துக்கும் இங்கே இருந்து பஸ்ஸுகள் ஒரு பாருங்க இவ்வளோ பஸ்ஸுன்னு சொல்லி ஒரே சன நெரிசலா இருக்கு பாருங்க. அப்படியே நான் உங்களுக்கு இந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்டை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஒரே சனமா இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்தியாவில் வந்து ஏசி பஸ் அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணினா தான் நீங்கள் போகலாம் பாருங்க. சனம் அப்படி எனக்கு இந்தியாவில் வந்து கடைகள் இருக்குது. சனத்தை பாருங்க லைனில் நிற்கும். என்னன்னு சொன்னா இது வந்து பஸ்ஸுக்கு போகிறதான் புக் பண்ண நிற்கிறாங்க. அப்படியே இந்தியாவில் பஸ்ஸுகள் நிற்கிறாங்க. இந்தியாவில் வந்து ரெண்டு பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்காலையும் இந்தியாலையும் கடைகள் இருக்குது சுற்றி. இதில் பாருங்க பழக்கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் வந்து ஆக்கள் பழங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே நான் போட்ட கொழும்பு வீடியோ நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதால் தான் நான் உங்களுக்கு கொழும்பை வந்து அப்படியே ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டே உங்களுக்கு சுற்றி காட்டுவோம்னு நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படியே நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மரக்கரை சந்தைக்கும் போய் வீதியோர மரக்கரை சந்தை இருக்குது, அதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துலேயும் என்ன இடம் இருக்குன்றதை நாங்கள் சுற்றி பார்ப்போம். பாருங்க, இது வந்து ப்ரைவேட். இதுக்கு முன்னே பாருங்க பில்டிங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இங்கே வந்து சகல இடத்துக்கு இலங்கையில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறண்டாலும் இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஏசி பஸ்ஸும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. எதன்னு சொன்னாலும் நீங்கள் போகலாம். பாருங்க இங்கே பஸ் வந்துட்டு அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ பாருங்க. ஒரு சன்ன நெரிசலாக இருக்குது பாருங்க. இங்கே வாகனம் வந்திருக்கு. நான் அங்கால திரும்ப பார்க்குறேன். நான் ஒரே வாகனமாக தான் இருக்கு. இதில் பாருங்க ஒரு ஆரம் ஓடுது. அங்கால வந்து கடைகள் இருக்குது பாருங்க. நான் இப்படியே உங்களை கூட்டி கொண்டு அப்படியே வந்து வீதியோர மரக்கரை சந்தை ஒன்று இருக்கு. இதில் நான் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கணும் பாருங்க. இதில் வந்து போட்டு இதுக்கு இதில் நாரியல் வந்து இருக்கணும் பாருங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி கேட்குறேன். போட்டு இதில் நான் போகிறேன்னா நீங்கள் போகல. இதில் வந்து நாரை வந்து இதுக்குள்ள தண்ணிக்குள்ளே நீங்கள் பாருங்க அப்படி வடிவாக இருக்கு, நீந்தி கொண்டு தெரியுங்க. அப்படியே இஞ்சால பாருங்க பஸ்ஸுகள் போய் கொண்டு இருக்குது.
இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்குத்த பாருங்க. இதுதான் அந்த ஆரம் மாதிரி இதால் ஓடிக்கொண்டு பாருங்க. இதுதான் அந்த இடம். இது நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பாருங்க. அதில் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படியே இந்தியாலயம் வந்து ஆட்கள் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்க பாருங்க. இதுதான் நான் அந்த சொன்னேன், அந்த வீதியோரத்தில் மரக்கறியால் போட்டு விற்கிறாங்கன்னு சொல்லி. அது வந்து பின்னேரத்தில் தான் போல இருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து அதில் வந்து பாருங்க பஸ்ஸுகள் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. பின்னேரத்துலாம் இதில் போட்டு விற்பாங்க. நான் வந்து நினைச்சேன் இப்போ இருக்குமென்னு சொல்லி, அதுதான் நான் உங்களுக்கு காட்டமென்று வந்தேன். ஆனால் அது வந்து பின்னேரம் புறாங்கடகு பாருங்க. இதில் எல்லாம் சாமான் எல்லாம் கட்டி வச்சிருக்குது. அதால் நாம் வந்து இப்போ அதை உங்களுக்கு காட்டலாம் பார்ப்போம். இந்தியாவில் வேறு என்னென்ன இடம் இருக்குன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைவு செய்வோம். அப்படியே அவங்களுக்கு இந்த மரக்கறி சந்தையத்தான் காட்டமென்று வந்தேன். சரி, அதுதான் காட்ட முடியல பாருங்க. இதில் ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இதில் ஆட்கள் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. மற்ற இந்தியாவில் வந்து ஒரு ரிவர் மாதிரி ஒன்று ஓடுது. அதில் நடுவில் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆட்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் பாருங்க. அந்த நடுவில் பாருங்க ஹோட்டல் நல்ல வடிவாக இருக்கு. அது கிட்ட போய் எடுக்கலைன்னு சொன்னால் அதில் வந்து பாட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்போ அதால் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து இருக்குதாங்க. அதால் வந்து நான் அதை எடுக்கல பாருங்க. வடிவாக இருக்கு. இந்த மரங்கள் எல்லாம் வந்து நட்டுட்டு அப்படியே சுற்றி கட்டியிருக்கிறாங்க பாருங்க. வடிவாக இருக்கு பாருங்க. ஒரே சன நெரிசலாக இருக்கு. கொழும்பு வந்து ஒரே சன நெரிசலாக தான் இருக்கு. இது வந்து கொழும்பு புறக்கோட்டை ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான். நாங்கள் அப்படி அந்த வீடியோவில் மரக்கறி சந்தை போனாங்க பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நைட் டைம் தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு இடத்த. அப்போ நான் வந்து உங்களை இதை சுற்றி இருக்கிற இடங்களை நான் உங்களை சுற்றி காட்டு மட்டும் போய் கொண்டிருக்கோம். அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ பார்த்து கொண்டிருங்க. நான் போய் அங்கே போயிட்டு எடுக்கிறேன். சுற்றி உள்ள இடத்த நான் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த ஃப்ளோரிங் மார்க்கெட்டுன்னு சொல்லி இருக்கு. நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் பாருங்க. பஸ் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க. ஒரே சனி நெரிசலாக தான் இருக்கு. அப்படியே நாங்கள் வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்தியாவில் பாருங்க பேக் ஹவுஸ்ன்னு சொல்லி அந்த நடு தண்ணிக்குள்ளே சுற்றி தண்ணி நடுவில் தாண்டி இருக்கிறாங்க பாருங்க. வடிவாக இருக்கு. அங்கால பாருங்க கோபி ஷாப் இருக்கு. அது உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸில் சொல்லுங்க பாருங்க. நல்ல வடிவாக இருக்கு பாருங்க. சுற்றி தண்ணி நடுவில் வந்து இந்த ஷாப் இருக்கு. உள்ளுக்கு நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. அப்படியே இதை சுற்றி பாருங்க. வடிவாக இருக்கு பாருங்க. ஓகே, இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்யும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போத்தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே வேணும்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். பாய்.